இந்த ஐபிஎல் ஆப்ஷன் 2024 யார் யார் எவ்வளோ வேலை போவாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் இருக்குது. என்னென்னா ஐபிஎல் 2024 எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது. இதை தாண்டி யாரெல்லாம் இந்த ஐபிஎல்லில் கலந்துப்பாங்க, ஏன்னா T20 வேர்ல்டு கப் வருது, நாட்டில் மேட்ச்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சில பல பிளேயர்ஸ்லாம் வித்ட்ரா வாங்கிட்டு போவாங்க, ஆப்ஷனே கலந்துக்காமல் போவாங்கள்ல. ஸோ அந்த அறிவிப்போ ஓரளவு கொஞ்சம் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் கிடைச்சதை வச்சு ஸோ இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போது இங்கிலாந்துலேருந்து சில பல பிளேயர்ஸ்லாம் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால் எந்தெந்த டீமுக்கெலாம் பாதிப்பு இருக்குது, பாதிப்பே இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து பேச போகிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மைண்டில் ஓடுதுங்க, நீங்கள் எங்கே வேணாலும் எந்த போட்டி வேணாலும் வைங்க, இந்த ஓப்பனிங் மேட்சும் ஃபைனலும் சென்னையில் தானே வைப்பீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தானே போன தடவை ஃபைனலில் வின் பண்ணியிருக்கிறாங்க, சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க. அப்போ ஓப்பனிங் மேட்சும் அப்படி ஃபைனல் மேட்ச் இங்கே தானே வரணும். ஓப்பனிங் சேவன் இருக்குது இல்லை இந்த தடவை. வேர்ல்டு கப்பில் ஏமாத்துற மாதிரி ஏமாத்திர மாட்டீங்களா, ஃபைனலில் தூக்கிட்டு போயிட்டு வைக்க மாட்டீங்களா அகமதாபாத்தில் அப்படிங்கிற கேள்வி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஐபிஎல் 2024 பேரே எதுவும் வைக்கல, என்ன பேர் வைக்கலாம், போன தடவை 10 தலைன்னு வச்சேன், இந்த தடவை என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மார்ச் 22 மே எண்டு வரைக்கும் இந்த ஐபிஎல் 2024 நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் மாதம் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் ஒரு பக்கம் நடக்க போது வெஸ்ட் இண்டீஸ் USA. இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே அண்ட் ஜூன் மிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்தியாவில் லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி 5 ஸ்டேட்டில் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த 5 ஸ்டேட் இல்லாமல் இதர ஸ்டேட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லோக்சபா எலெக்ஷன் ஸோ நடக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் துபாய்க்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இந்த ஏப்ரல் மேல தான் நடக்கும். ஏன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் பூத்லாம் வந்து ஸ்கூல் காலேஜஸ் மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் வைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து எப்போ லீவ் விடுவாங்க, ஏப்ரல் மேல தான் வந்து லீவ் விடுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஸோ ஸ்டாஃப்ஸுகளும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதன் காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலெக்ஷன்ஸ் எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் வைப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஐபிஎல் வரும். என்ன பண்ணுவாங்க பிசிசி அப்படின்னா, ஒன்று மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணி துபாயில் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா இந்த எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் நடக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் மேட்ச் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அவே மேட்சஸாக எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருவாங்க மேக்ஸிமம். ஏன்னா இப்போ வென்யூஸ் அப்படிங்கிறது நிறைய ஆகியிருக்கு அப்படிங்கிறதுல ஸோ இந்த முடிவுக்கு வருவாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம துபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை ஏதாவது UAEக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்மளுக்கு செலவுகள் அப்படிங்கிறதால இங்களுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலவுகளும் ரொம்ப கம்மியாகும், நம்மக்கிட்ட இல்லாத ஸ்டேடியம்ஸா அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் வந்து யோசிக்க செய்வாங்க. பட் இப்போ நடந்து முடிஞ்ச 5 ஸ்டேட்லையும் எடுத்துக்கிட்டா ராஜஸ்தானில் மட்டும்தான் வந்து இப்போது ஆக்சுவலி ஜெய்ப்பூர் பிச்சு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா ஐட்டா ஹைதராபாத் தானே வரும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத், ஸோ SRH அண்ட் அந்த பக்கம் ராஜஸ்தான்னா RR, இவங்களுக்கான மேட்சஸ் மட்டும் அங்கே நடக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே தான் அதனால் எனக்கு தெரிஞ்சு மேட்சஸ் வந்து UAEக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் மட்டும் UAEயில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ஒரு அப்டேட். இன்னொன்று மார்ச் 22 தான் ஆரம்பிப்பாங்கன்னு ஷுவராக சொல்ல முடியாது. மார்ச் 21 25 வரைக்கும் இந்த டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டுக்குள்ளே ஆரம்பிக்கலாம். பட் எல்லாருமே ஒரு மார்ச் 22 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மார்ச் 22 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இங்கிலாந்து இந்தியாவுக்கு வராங்களா அந்த 5 டெஸ்ட் மேட்சுகள் கொண்ட அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது மார்ச் மிடில் தான் வந்து முடிவடையுது. அதனால் அதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, அங்கே அஸ்வின்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஐபிஎல் ஆடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு இங்கே வரத்துக்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் மற்ற கண்ட்ரியில் இருக்கிற பிளேயர்ஸும் வந்து ஆடுறதுக்கு மாதிரியும் ப்ளஸ் T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் நடக்குது, சீக்கிரமாகவே வருதுங்கிறதுனாலையும் அதுக்கேற்ற மாதிரி எப்பயுமே மார்ச் எண்டில் நடக்கும், இல்லைன்னா ஏப்ரல் ஆரம்பத்தில் நடக்கும். ஸோ இந்த தடவை ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பித்து மே கடைசியாக முடிக்காமல் மே 21 மே 20 முடிச்சோம் அப்படின்னா ஒரு 10-15 நாள் அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெஸ்ட் இண்டீஸில் ஏதுவாக இருக்கும். ஒரு T20 சீரிஸ் ஆடி முடிச்சு ஒரு 10 நாள் கேப், அதுக்கடையில் ஒரு 5 நாள் கேப். ஸோ இப்படி விடும்பொழுது அது ப்ராப்பராகவும் இருக்கும். சில டீம் வந்து பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறலாம், உங்களுக்கு 20 நாள் பிரேக்கு கூட வரும். அப்படிங்கிறதுனால வந்து ஸோ ஐபிஎல்ல இந்த தடவை பிசிசி இந்த மாதிரி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ T20 வேர்ல்டு கப் வருது, நாட்டில் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு சில டீமோட பிளேயர்ஸ், இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் அவங்க பாதி ஃபர்ஸ்ட் மேட்ச் வரல, ஒரு ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் மிஸ் பண்ணாங்க. ககிசோ ரபாடா, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து குஞ்சினிகா, இவங்க எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஷஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கிலாண்டில் ஏதாவது ஜூன் மாதம் நடந்துச்சுன்னா. இந்த தடவை வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அவங்க போல்ல இருந்து எங்களோட எல்லா பிளேயர்ஸில் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மார்ச் 12ஓட ஒரு டெஸ்ட் சீரிஸ் அங்கே டூர் போகிறாங்களா அதோட முடியுது. அதுக்கப்புறம் ஜோஷ் ஆஷ்லர் மட்டும் அவங்களோட ஷீல்டு மேட்ச்சில் ஆட போகிறாரா. ஏன்னா அது மார்ச் 22, 24 போல் வந்து அந்த ஷீல்டு மேட்சோட ஃபைனல் இருக்குங்கிறதுனால அவர் மட்டும் வரமாட்டார். ஆனால் அரசு பரசலாக மே வரைக்கும் தான் ஆடுவார், மே வரைக்கும் ஆட மாட்டாருங்கிற மாதிரி எனக்கு தகவல் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஜோஷ் ஆஷ்லவுட் ஆக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் தாண்டி அயர்லாந்து, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அண்ட் இங்கிலாந்து இந்த கண்ட்ரிலாம் வந்து கொஞ்சம் ஒரு கண்டிஷனோட ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா அந்த பிளேயர்களுக்கு. மார்ச் 22லேருந்து 30 வரைக்கும் இங்கிலாந்துக்கு ஹோமில் வந்து T20 சீரிஸ் 4 நடக்க போகுது. 4 மேட்ச் கூட T20 சீரிஸ் நடக்க போகுது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சாம் குரன், அதில் ரஷீத், உட்டு, தோப்லி, லியம் லிவிங்ஸ்டன், பென் ஸ்டோக்ஸ்லாம் ஆடுவாங்க. பட் ஸ்டோக்ஸ் வந்து இங்கே ஆக்ஷனில் அவர் ஐ திங்க் ரிஜிஸ்டர் பண்ணலை. ஓகேங்களா, அவர் பேர் இல்லை ஸ்டோக்ஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம் குரன், அதில் ரஷீத் இன்னும் பிக் ஆகலை. பட் அவர், உட்டு, தோப்லி, லியம் லிவிங்ஸ்டன் ஸோ இவங்க எல்லாருமே ஐபிஎலுக்கு வரலை அப்படின்னா சில பல டீமுகளுக்கு இப்போ சாம் குரன் பஞ்சாபுக்கு வரலன்னா கண்டிப்பாக பெரிய ப்ளோ. அதுக்கப்புறம் உட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜியில் இருக்கிறாரு, அவர் வரனாலும் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ப்ளோ. அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபிக்கு தோப்லி சமாளிச்சிருவாங்க அவர் இல்லைனாலும். லியம் லிவிங்ஸ்டன் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ரேஹன் அகமது வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டார் ஆக்ஷனில் இருந்து. ஆனால் இங்கே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 5 டெஸ்ட் மேட்ச் வந்து ஆட வராங்களே அதில் ரேஹன் அகமதோட ஒரு பேர் பதியப்பட்டிருக்குது. அதில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா இங்கே இருக்கிறவங்களாம் ஐயோ ரேஹன் அகமதை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஒன்று அங்கே ரோப்கி இருக்கிறாரில்ல இங்கிலாண்டோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுக்கு T20 வேர்ல்டு கப் வருது, ஸோ பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் இந்த விஷயத்தில் அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கிலாந்து பிளேயர்ஸில் அனுப்புறதுல கொஞ்சம் யோசனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், அங்கே வரலன்னா ஜாஸ் பட்டர்லாம் அங்கே வரலன்னா ஆர்ஆருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் ஆகிடும். அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து T20 கிரிக்கெட்டில் ரொம்ப முக்கியமானவர்களும் கூட. பட் இங்கே சிஎஸ்கே பென் ஸ்டோக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஸோ பார்க்க முடியுது. இதை தாண்டி வந்து ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் தீக்ஷனா, அதுக்கப்புறம் வந்து பத்தீரனா சிஎஸ்கேக்கு ஆடுறாங்களா அவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. துஷ்மந்தா சமீரா, ஹசரங்கா ஆப்ஷனில் கலந்துக்கிறாங்கன்னு அவங்கள யாரும் வந்து பிக் பண்ணல அப்படிங்கிற செய்தியும். தஸ்கின் அண்ட் ஷரீஃபுல் இஸ்லாம் பங்களாதேஷ் மிஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோஸ்வா லிட்டில் இருக்கார்ல அயர்லாண்டில், அவங்களும் கொஞ்சம் கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் ஜோஸ்வா லிட்டில் வந்து நிறைய மேட்ச் அவங்க அயர்லாண்டுக்காக மிஸ் பண்ண போகிறாரு. ஹோமில் வந்து மார்ச் 22 ஒரு 1-off டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேல வந்து பாகிஸ்தான் ஒரு T20 சீரிஸ், அப்புறம் நெதர்லாந்து ஸ்காட்லாந்து ஒரு ட்ரை சீரிஸ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் மேலே தான் வருது. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணி குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஒரு ஆட வராரு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாங்க ஒருவேளை ஆஸ்திரேலியாலேருந்து யாரும் வரலன்னு வைங்களேன், இல்லை நிறைய பேர் வரலன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே ஆயிடும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இருக்காரு, கேமரன் கிரீன் இருக்கார் ஆர்சிபியில், அப்புறம் ட்ரெவிஸ் ஹெட் ஒரு பக்கம் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு இருக்குது, மிச்சல் ஸ்டார்க்னு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் இந்த தடவை கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட முடியுது. அண்ட் இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட். ஓகேங்களா, ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டேட் சொல்லிட்டேன், டேட் இதுவாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனல் அண்ட் ஓப்பனிங் மேட்ச் சென்னையில் நடந்தால் நல்லாயிருக்கும். ஓப்பனிங் செரமனி இங்கே நடந்தால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். நியாயப்படி இங்கே தான் நடக்கணும். ஓகேங்களா, பட் அந்த நேரத்தில் ஏதாவது எலெக்ஷன்ஸ் போட்டு விட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து மாறும். பட் சென்னைக்கும் இந்த ஓப்பனிங் மேட்ச் ஃபைனல்ஸுக்கும் இந்த குவாலிஃபயர்ஸ்லாம் லாஸ்ட் டைம் நடந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் சென்னைக்கு அது வராமலே போய்கிட்டு இருந்தது. ஏன்னா சென்னை கப்பு அடித்தாலும் அது மாறிக்கிட்டே இருந்துச்சு பல பிரச்சனைகளால். பட் இந்த தடவை அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் சென்னையில் ஓப்பனிங் மேட்சும் ஃபைனலும் நடந்தால் ஸோ சூப்பராக இருக்கும். பார்ப்போம். அண்ட் இதுதான் ஐபிஎல் அப்டேட் பொறுத்த வரைக்கும். நாளைக்கு ஆக்ஷன் வருது. ஆக்ஷனோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஸோ வரப்போகுது. அது டீமாக வருமா இல்லை 2-3 டீம் சேர்த்து வருமா அப்படிங்கிறதையும் ஸோ அப்டேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு பிளான் கிடையாது. ஏன்னா எப்போ முடியல எனக்கு தெரிய மாட்டேது ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால ஸோ பார்த்துக்கோங்க. நம்மளோட கம்யூனிட்டிவால் நிறைய இன்டர்வியூவில் அதாவது லிங்க் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த சேனல்ஸுகளுக்கும் எனக்கும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் நேரம் அது பாருங்கள், வியூஸ் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மார்ச் 22 வேறு சொல்லிட்டாங்க. இப்போவே காசு சேர்த்து வச்சா தான் மேட்சுக்கு போக முடியும். மார்ச் 22 இது டிசம்பர் மாதம், நியூ இயருக்கு காசு கொடுப்பாங்க, பொங்கலுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. அது போக வேறு ஏதாவது பாக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு மார்ச் 22 ஒரு வேளை சென்னையில் ஓப்பனிங் மேட்ச் வைக்கிறாங்க, ஃபைனல் வைக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் திடீர்னு இது தலையோட கடைசி மேட்ச்னு வேறு, கடைசி சீரீஸு, கடைசி லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்து ஐயோ சரி ஓகே. பட் ஆனால் காசை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் அப்டேட்டும் வரும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற அப்டேட்டு எப்படி டிக்கெட் புக் பண்ணுங்கிற தகவல்கள் இதெல்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட்டை தேட பாருங்கள். பார்ப்போம். நானும் சேப்பாக்கில் முடிஞ்சால் வரேன். எனக்கு ஏதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வேலை இருந்தால் கொடுத்தாங்கன்னா அங்கே போவேன், இல்லைனா கிரவுண்டு தான். ஓகே, டேட் சொல்லியாச்சு. ஆனால் இப்போலேருந்தே காசு சேர்க்க ஆரம்பித்தா தான்
ஒருவேளை உங்களுக்கு லாஸ்ட்டு டான்ஸ்னு தலை தோனியோட நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்களே பார்க்க முடியுமா? பார்ப்போம். நான் காசு வைக்கிறேன்.